إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. وقال تعالى أيضا: لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال صلى الله عليه وسلم. எல்லாம் போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் ஃபாத்திமுன் நபி தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், உத்தம கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், உலகத்தில் வந்திருக்கிற எல்லா முஸ்லிம் ஆண்கள் மீது உண்டாகும். கணித்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் எதெல்லாம் ஏவிருக்கிறார்களோ அதை எடுத்து நடக்கும்படி, எதனை வானம் கூடாத ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது முற்றும் முழுதாக கவிந்து கொள்ளுமாறு முதலாவது எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் அதை வசியத்தும் நசியத்தும் செஞ்சு கொடுக்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் அன்பான சகோதரர்கள், இதுல வாழ்க்கை, இந்த துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் எப்படி நடந்து கொள்றானோ அதன் அடிப்படையில தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நலவலாக இருக்கட்டும், நஷ்டங்களாக இருக்கட்டும் உருவாக்கும். முஸ்லிம் ஆனவங்க இருப்பீங்க, முஸ்லிம் அல்லாதவர்களும் வெளியே இருக்கிறாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. ஒரு கூட்டமைக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இன்னொரு கூட்டமைக்கும் அல்லாஹ்வை எதிர்க்கிறவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. எந்த கூட்டம் எடுத்து பார்த்தாலும் எல்லா கூட்டமும் எதிர்பார்க்கிறது காசு பணம் இருக்கணும், ஆனா அதுக்கு விட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். சிலவங்கள்ட்ட அவங்களுக்கு என்ன ஓன்மையில கேட்டா அவர் சொல்லுவாரு, காசு இருக்கணும், வசதி இருக்கணும், மூடி இருக்கணும், வாகனம் இருக்கணும். அப்ப இதெல்லாம் இருந்து நிம்மதி இல்லாட்டி நிம்மதி தான் எடுத்துக்குவாங்க. சரி, ஒருத்தருக்கு நிம்மதி இல்லாட்டி பிரச்சனை இல்லை, காசு பணம் தான் ஓன்மைன்னு காசு பணத்தை குடும்பத்துக்கு போறவங்க சொல்லுவாரு, காசு பணம் இங்கு நிம்மதி இல்லை.
வாகனம் கொண்டு எடுத்தா வெளியில சரியான ஒரு இடத்துல நிப்பாட்டையில கட்டினும் போவாங்களோ தெரியாது. அந்த குழப்பத்திலே இருக்கிறார். அப்ப நிம்மதி, இந்த நிம்மதி என்ற டாபிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல அரசனத்தான் இருந்தார். ஊர்ல அரசனத்தான் இருந்தார். அந்த அரசனோட கிட்டத்தட்ட வச்சு அவருக்கு எந்த விதமான பொசிஷனும் கொடுத்தில்ல. ராஜா தான் மந்திரி இருப்பார், செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பார், பிஏ ஒருத்தர் இருப்பார். கிட்ட ராஜாவோட 24/7 ராஜாவோட இருக்கிறார். அவருக்கு எந்த விதமான போஸ்டிங்கும் இல்லை. இந்த மந்திரிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு ராஜா சொன்னார், இவர் ஒரு டேலண்டான ஒருத்தர் இல்லை, என்ன அவங்களோட கிட்ட வச்சு கொண்டிருக்கிறீங்க, இவருக்கு நீங்க இவரை கிட்ட வச்சு கொண்டதால உங்களோட ஆட்சி, உங்களோட கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பேசி போறதாக இல்லை. அப்படியா? நான் இங்க அரசனாக இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் எல்லாத்தையும் பார்த்து சொன்னா, நான் இங்க அரசனை, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த இடத்துல ஆக பொறுமதியான விடயம் கொண்டு இருக்குதா? இருந்தா அதை என்ன முன்னாலும் எடுத்துக்குவாங்க. ராஜமார்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, மந்திரிமார்கள் தான் வேலை செய்யணும். இந்த மந்திரிமார்கள் எல்லாம் ஒரு யூனியனா சேர்ந்து சொன்னாங்க, இப்படிதான் நீங்க ஒன்று கொண்டாந்து நான் ஒன்று கொண்டாந்தா ராஜா இணைய முறைய வேற வேறையா பார்ப்பாரு. நாங்க எல்லாமே ஒன்று உட்கார்ந்து ஆலோசிச்சு ஒரு விஷயத்தை எடுப்போம். ஆனா அது பொறுமதியா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் தங்கத்தை எடுத்துட்டு வருவாரு, இன்னொருத்தர் வைரத்தை எடுத்துட்டு வருவாரு. இது பெரிய குழப்பமா. நாம உட்கார்ந்து பேசி ஒரு விஷயம் இதுதான் ராஜா பொறுமதி. கொண்டாந்து அரசர்களுக்கு ஒரு மாணிக்க கல்லாம் கொடுத்தாரு. இது ஆக பொறுமதியான ஒரு விடயம். டைமண்ட், கோல்டுக்கு விட, சில்வருக்கு விட, வாகனத்துக்கு விட, உணவுக்கு விட பொறுமதி டைமண்ட். ராஜா சொல்றாரு, இது பொறுமதியாகும். இது ஒருத்தரையும் கையில கோழியில கையில போட்டு இதை தூக்கி நிலத்துல அடிக்கும். ஒருத்தர் சொன்னாரு, இது எப்படி அடிக்கல, பொறுமதியான சாமி, நான் சொல்றேன் தானே அடிக்க. ரெண்டாவது மந்திரி மேல அது கூட இருக்கக்கூடிய அத்தனை மந்திரி, அந்த சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு கையிலும் அந்த டைமண்ட் போச்சு. அடிக்க நேரத்தில் அடிக்க பொறுமதி. இப்ப வந்த அந்த பொசிஷன் இல்லாத துறைக்கிறாரு, அவரோட கையில கொடுக்கப்பட்டுச்சு. அவர் எடுத்த உடனே ராஜா மோத பார்த்தா ராஜா சொன்னா அடிங்க, கீழே போட்டு அடிச்சாரு. சொன்னாரு, நீங்க ஏன் அடிச்சீங்க? சொல்றாரு, இந்த சபையில இந்த உலகத்துல உங்களோட பேச்சுக்கு எனக்கு பெரிய பேச்சும் இல்லை. உங்களோட வார்த்தை தான் எனக்கு ஆக பொறுமதி. நீங்க சொல்றதுதான் எனக்கு தெய்வவாதம். நீங்க சொல்றதுக்கு பிறகு அது வைரமா இருந்தா என்ன, டோல்ஸா இருந்தா, ரெஜிபோமா இருந்தா எனக்கு இல்லை. நீங்க அடிக்க சொல்றீங்க, நான் அடிச்சது அவ்வளவு. இந்த மந்திரி மாக்களை பார்த்து ராஜா சொன்னாங்க, எனக்குதான் எதுக்கு இவரை கிட்ட வச்சு பண்ணிக்கிறது. கண்ணியமானவர்களே, ராஜாக்கு பல மந்திரிகளை சூஸ் பண்ணி எடுக்கலாம். இவர் இல்லாட்டி இவர், இவர் இல்லாட்டி இவர், இவர் இல்லாட்டி இவர். ஆனா இதை மாதிரி ஒருத்தர் கிட்ட கிடைக்கிறது, சொல்ற பேச்சை கேட்கிறது. ரப்பு விருப்பம் யாரோட தெரியுமா? ரப்பு யாரோட தெரியுமா? ஆகக்கூட விருப்பம் சொல்ற பேச்சை கேட்கிறோம். அதான் சொல்றாங்களா அவர் கடையை கூட்டி மசித் வந்துடும். அல்லாஹ் சொல்றானா சுஜூது செய்து செஞ்சிடும். ஜகாத் கொடுக்க சொல்றானா கொடுத்துரும். நான் சொல்றதுதான் நிம்மதி இருக்குது. இவனுக்கு அந்த பிரச்சனைக்கு யாரு மந்திரிமார்களுக்கு பிரச்சனை. நான் மந்திரி பொசிஷனை சரியா செய்யலாட்டி என்ன பொசிஷன் தூக்குவாங்களா, எடுப்பாங்களா, இன்னொருத்தர கட்டுவாங்களா, போடுவாங்களா எனக்கு தெரிய விசாரணை இருக்கும். இவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க சொல்றதுதானே நான் செஞ்சது. கண்ணியமானவர்களே, எங்களோட வாழ்க்கையிலையும் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு லைஃப் டைம் தந்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் டைம். ஒருத்தருக்கு 23 வருஷம், ஒருத்தருக்கு 55 வருஷம், சிலவருக்கு 80 வருஷம் கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், நான் சொல்ற பேச்ச நீ கேட்கிறியா? நிம்மதி எதுல தெரியுமா? காசு பணத்துல இல்ல. நான் சொல்ற விஷயத்தை செய்யறதால உனக்கு நிம்மதி இருக்கு.
கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கணுமா, முதல்ல அவனோட உள்ளத்திலிருந்து 2 விஷயங்கள் எடுத்து போட்டுள்ளோம். சிசி என்று வாங்க இங்கிலீஷ்ல, கம்ப்ளைண்ட் அண்ட் கம்பேர். ஒப்பிட்டு பார்க்கிறது, அடுத்தது குற்றமாக பார்க்கிறது. கம்ப்ளைண்ட் என்றால் என்ன? உதாரணத்துக்கு எப்ப பார்த்தாலும் இவருடைய வேலை குறை பார்த்தோம் தான் இவர். ஜும்மா மஸ்ஜித் ரோட்ல ஒரு மனிதன் என்ன செய்யறார், கீழே பார்த்தோம் நடக்கிறார். இந்த குறைக்கையும் உட்கார்ந்து பேசி முடியுமா, என்ன இது கீழே பார்த்தோம் நடக்கிறார். இவங்க நம்ம எத்தனை பேர் நான் கண்டிக்கிறேன், கொஞ்சம் மோத்த தூக்கி ஆட்களை பார்த்து சலாம் சொல்லி நடக்கும். இவர் இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த சகோதரன் சரி, இவர்கிட்ட முன்ன பின்னே எரிக்கலாம், இந்த பாலிப்படியில வந்து பொடியிட்ட வந்து நீங்க கீழே பார்த்து நடக்கிறீங்க, கொஞ்சம் ஒரு 2 இன்ச் தலையை தூக்கி நடங்க, அவரை கண்டா சலாம் சொல்லுங்க. மூத்தவங்க தானே, கண்ணியம் கொடுக்கத்தானே ஒண்ணும். இதுக்கு மூத்தவங்க தான் குறை பிடிக்கிறவங்க, இளையவங்க குறை பிடிக்கிறாங்க ஒரு பேச்சுக்கு பேசுறா. அப்ப இவர் பார்த்து இப்படி நடந்து போற இந்த சகோதரர் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற, நீங்க சொன்னீங்க போல அவருக்கு நெஞ்ச தள்ளியும் நடக்கிறாரு. இவர் நெஞ்ச தள்ளிக்கொண்டு நடந்ததுக்கும் வேலையில, காலால் நடந்த வேலையில, கையால் உள்ளூர் போனாலும் தலையால தவறும் போனாலும் இவர் குறைவுள்ளவராக இவர். இவர்கிட்ட வேலை குறைப்பாக்குறது தான். அவன் எப்படியா நடந்து போனாலும் தவந்து போனாலும் உருண்டு போனாலும் அது வந்து குறை மட்டும் விளங்குது. காடடிக்க சொல்லுவாங்க, அம்மா அப்பா 3 பிள்ளைகள் கிடைச்சி, பிள்ளைகள் எல்லாம் மிளந்தாரியாவே கல்யாணம் முடிக்க போறாங்க. 2 மூத்த 2 பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு சொல்ல மிஸ் ஆகிங்க. இப்ப கடைசியா மகள கல்யாணத்துக்கு இப்ப குறை போகுது, எங்களை கூப்பிடல. அப்படித்தானே 2 ஃபேமிலி கார்டு கொடுத்து 2 பேர் வீட்டால வந்து அவங்க ஃபேமிலி கல்யாணத்துக்கு இன்னும் 2 பேர் தான் போடும். ஜஸ்டிஸ் கார்டு கொடுக்குறாங்க, நீங்க எனக்கு தரல, நீங்க அவங்களுக்கு தான் கார்டு கொடுத்தீங்க. இந்த குறை இவர் செஞ்சாரு. இந்த பிரச்சனைக்கு இடம் கொடுக்காம மூத்த மகனுக்கு தான் கூப்பிடல, 2வது மகனுக்கு லேட்டாக தான் கூப்பிடப்பட்டுச்சு. கல்யாணத்துக்கு ஒரு கிழமைக்கு முன்னு தான் கூப்பிடப்பட்டுச்சு. அதுக்கும் குறை, ஒரு கிழமைக்கு முன்னுக்கா அவர் வரல இவர் வரலன்னு சொல்லி அந்த இடத்த ரீஃபில் பண்ண என்னைய எடுத்தாங்க. இவர் பார்த்தா தேவையில்ல, இங்கிறது கடைசி ஒரே ஒரு புள்ள. என்ன செய்வோம், கார்டு அடிச்சு இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் கார்டு கொடுக்குது. இந்த கம்யூனிகேஷன் செய்யறவங்களுக்கு தெரியும், அந்த கார்டை பிரிண்ட்டுக்கு போட்டோ காப்பிய பிரிண்ட்டுக்கு போட்ட உடனே ஒரு சூடோடு வரும், ஹீட். அந்த பிரிண்ட்ல அடிக்கிற அந்த எம்போஸ் பண்ண அந்த ஸ்பீட் ஹீட்டுக்கு கொஞ்சம் சுடும். இவரும் என்ன செஞ்சு வீட்டு வாசல் மூலம் போயிட்டு கார்டு அடிச்சு பிரிண்ட்ல இருந்து எடுத்த உடனே கார்டு சுடுவது, சுட சுட கார்டு எடுத்து திரும்பி இன்னும் சூடும் ஆகிறது. அவர் அதை அப்படியே ஜிசாக்கல்லாஹ் சொல்ல மாட்டார். பார்த்து சொல்ற கார்டின் வெளியில அடிச்சீங்க, சரி வெளியில அடிச்சிருந்தா ஏன் வேற கலர் கிடைக்கலையா? இவர் பார்த்தா வெள்ளையில அடிச்சா தானே பிரச்சனை, கரும்புல அடிச்சு தானே பிரச்சனை. ஃபுட்ஸலாட்னா மிக்ஸ் கலர்ல அடிச்சுட்டாரு, ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு கலர். அல்லாஹ் என்று சொன்னா ஏ எல்லோல, எல் ஒயிட்ல, எல் பிளாக்ல, ஏ பிங்க்ல, எச் சோப்பு ஹெட் போட்டு அடிச்சுட்டாரு. கார்டையும் ஒரு குறையும் பிடிக்கல. கல்யாணத்தை எங்க பேசுறீங்க? இங்க பேசாம கொழும்புல பேசுறீங்க. கொழும்புல பேசுறேன், கொழும்புல பேசுறீங்க. யாழ்ப்பாணத்துல பேசுறீங்க, யாழ்ப்பாணத்துல. கண்ணியமானவர்களே, சொல்றதுக்கு சிரிப்பாக இருக்கலாம். இது ஒரு நோய், இது ஒரு நோய். கம்பேர், ஒப்பிட்டு பார்க்கலாம். இவன் எப்படி, நான் எப்படி இருக்கிறோம். இவன் சீரழிஞ்சு கொடுத்த தோது வாக்கு இருந்தோம், எங்கேயோ இருக்கிறான், நான் எங்கே இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, லுக்மானுல் ஹக்கீம் அவங்களோட மகனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணினாங்க. மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்கள் எத்தனையோ பேர் அட்வைஸ் பண்ணி தான் நிற்கிறோம், வாழ்க்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க குறவைகள். மகனை கூப்பிட்டு சொல்ற, மகன் உலகத்தில்
நீங்க யாரையும் ப்ளீஸ் பண்ணல. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பீப்பிள் ப்ளீஸர். ஒவ்வொருத்தரும் சொல்ற பேச்சை கேட்டுக்கணும், ஒவ்வொருத்தரையும் சந்தோஷப்படுத்தல. உலகத்துல நீங்க நல்லா செஞ்சாலும் ஒரு கூட்டம் எதிர்த்து கொண்டீங்க, நீங்க கெட்டது செஞ்சாலும் ஒரு கூட்டம் எதிர்த்து கொண்டீங்க. உங்களோட வேலை என்னன்னா படைச்ச அப்ப மட்டும் சந்தோஷப்படும். மகன் வாங்க ஒரு பயணம் போவோம் என்று ஒரு கழுதையை கூட்டிக் கொண்டு, முந்தி காலத்துல கழுதையில தான் டிராவல் பண்ணுவோம். மகனை சொல்ற, மகன் நீங்க ஏறுங்க. மகன் ஏறுற கழுதை அப்படியே எடுத்து கொண்டு தூரம் போறாங்க. நான் சொன்னேன் குறை பிடிக்கல. இந்த குறைட்டியும் இந்த பாப்பாவை மகனை பார்க்கிறார். பாப்பாவை மகனை பார்த்துட்டு சொல்ற, இந்த காலத்துல இங்க புளியமாக இருக்கிறாங்க தானே, பாப்பா நடக்க வச்சு இவன் இதுல போயிட்டு வரலாம். காலம் எப்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா இது மகன் காதல விழுவுது. மகன் கழுதிலிருந்து இறங்கி சொல்ற, பாப்பா நீங்க ஏறு, நான் நடந்தே வரேன், ஆட்கள் பேச்சு எனக்கு வாங்க, நீங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள எழுச்சி தான் வருது. இப்போ பாப்பா ஏறி பாப்பா அப்படியே கேள் பண்ணி கொண்டு வர. ரெண்டாவது கொரட்டி காண்பு சொன்னாங்க, பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பாப்பா மார்கள்லாம் என்ன, எங்கட பாப்பா என்ன எங்களை தூக்கி தலையில வச்சுக்கொண்டு போனாங்க. பாருங்க, மகனை நடக்க வச்சு பாலவன் குழந்தைகள் இவனை நடக்க வச்சுட்டு பாப்பா என்ன செய்யற, உட்கார்ந்து வர. இந்த காலத்துல பாப்பா மகனை பார்த்து மகனுக்கு என்ன செய்யும், பாப்பா நீங்க இறங்குங்க, எங்களுக்கு கேச போக்கல தாங்கலாம், பாப்பா மகளுக்கு எங்களை கேச போல இன்னும் தாங்கல. இறங்கினோடனே பாப்பா கேட்டா, இப்ப என்ன செய்வோம், பாப்பா இப்படி ஒரு விஷயம் செய்வோம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறுவோம், அப்ப ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறி போறாங்க. மூணாவது கொரட்டியும் இல்லை. பாத்தீங்கன்னா இந்த காலத்துல அனிமல் ரைட்ஸ் எகெயின்ஸ்ட், அதாவது அநியாயம் செய்வீங்க உருவசாதிக்கு, ரெண்டு பேரும் மீறி கழுதுல போறீங்க. வாய் பேசாத ஜீவனம் எவ்வளவு கஷ்டமாயிருக்கு. கழுது பாவம், அந்த அருள் தண்ணி கேட்குது என்று கழுதுல பாச கழுதுல பேசுற மாதிரி இவன் சொல்றான். சொல்றாங்களே மௌலானா நியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இந்த பூனை கராவு தான், ஏதோ கெட்டது நடக்க போகுது, உனக்கு வேண்டா தெரியும், பூனையில நானா தம்பியா நீங்க மாதிரி இவர் சொல்றாரு. கழுதை எவ்வளவு கஷ்டப்படுதுதான். ரெண்டு பேரும் சேர்ந்து இறங்கினாங்க. வானம் பேச்சே தேவையில்லை, கழுத போறமாய் போட்டு நாங்களும் அப்படி போவோம். நாலாவது டீ சொல்றாங்க, அப்பா எங்க பாச கொழு பாச கிட்னி எங்க பாப்பா இருக்கீங்க, கிட்னி இல்லை, மூளைக்கு அப்படித்தான் கிட்னியை போய் பாருங்க. கழுத 450 கிலோக்கு மேல தூக்கும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் 100 கிலோ 150 கிலோ தாங்க மாட்டீங்க. ஏறிக்கொண்டு போகும், கழுதுல வேற ஏறிக்கொண்டு போடுறது. ஒரு ஸ்கூட்டி பைக்ல ரெண்டு பேரும் கொளுத்த பைக்ல ஏறி போவாங்க, டோ பண்ணி போகலாம், தள்ளி கொண்டு போகலாம். அது பைக், அது தூக்கும் மெஷின், அதுல வேலை தூக்கி கொண்டு போறதுதான். நீங்க அதுல வேலை நீங்க ஏறி போங்க. இப்ப வாப்பா சொல்றாங்க, மகான் இதுதான் சொல்லலாம். நீங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் ஒரு கூட்டம் உங்களை எதிர்த்து கூடி. உங்களோட வேலை என்ன தெரியுமா, படைச்சப்ப சந்தோஷப்படுறது. 2025 கடைசி கிழமையில இருக்கிறது டிசம்பர். ஒவ்வொருத்தரும் இந்த வருஷத்துக்கு ஏசியம் தான் இருப்பான். போன வருஷம் என்னென்ன பிளான் பண்ணா எல்லாம் போச்சு, அது இல்ல இது இல்ல, ஆட்சி அவன் பிரச்சனை இவன் பிரச்சனை, வெள்ளம் நிவாரண அது இது என்று கதை பேசிக்கொண்டு யார் ஒரு மனிதன் இன்றைக்கு காலையில் எழும்பி ஃபேன் சுத்துறத காண்றார், கண் தெரியப்படுது, பெட்ல இருந்து எழுப்பிட்டாரு, டாய்லெட்டுக்கு போகல, இவருக்கு முதல் கடன் ஷரியத் சொல்லி கடுது, நீ முதல் வாய தொழுத அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா, எல்லாம் போல உனக்கு யா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு நாள் தந்திருக்கிறீ. எத்தனையோ பேர் தூக்கம் எழுப்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் பலவத்தை ஏற்படும். மிச்சம் இல்லை, இங்க இருந்து அந்த சந்தையை கூட்டிட்டு போயிட்டு அடக்கம் செஞ்சிருவாங்க. மாலிகாவத்த பரியல் கிரவுண்ட்ஸ், இன்னைக்கு மாலிகாவத்த ஜும்மா மஸ்ஜித் ரோட்ல இருக்கு. சிலவங்க எழுப்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் மாலிகாவத்த
burial grounds இருப்பா சுசான பூமி என்று அங்கே காலையில இந்த கண் தொடப்பட்டு காலையத்து கீழே வைக்கவும் இல்ல, தஹஜ்ஜத்துக்கு எழுப்பவும் இல்ல. இவருடைய வேலை முதல்ல சொல்ல அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் பொறுமாக்கி அல்லாஹ் இன்னைக்கு ஒரு நாள் தந்திருக்கிறேன், ஃபஜ்ர் தொழுகிற பாக்கியத்தை தந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் திக்ரும் ஸலவாத்தும் சதகாக்களும் குர்ஆன் ஓதுறதுக்கும் எனக்கு ஒரு பாக்கியம் தந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். காலையில் ஒருத்தர் எழுப்பினார், கண் விழிச்சு பார்த்தாரு, ரைட் அல்ஹம்துலில்லாஹ் ஓதினார். கீழே காலை வச்சுட்டு அப்படியே போவார் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓதுற துஆ என்ன? குஃப்ரானக், யா அல்லாஹ் மன்னிச்சுக்கோ, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் பூர்ணமாகி அல்லாஹ் டாய்லெட்டுக்கு போற பாக்கியத்தை தந்திருக்கிறீங்க. மூத்தவங்களுக்கு தெரியும், வாலிபர்களே மூத்தவங்களுக்கு கேட்டு பாருங்க. பாப்பா இந்த சரி போனா கால் பண்ணி மகானுக்கு சொல்லுவார், மகான் சந்திலே ஆயிக்கிறீங்க, வரப்போகல புளி வாழைப்பழம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, பப்புளுக்கா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, டாய்லெட் போகுது இல்லை, ஜெமிக்குது இல்லை, வயசு போகுது அப்படிதான், கண் பார்வை குறையும், ஜெமிக்கிறது, டாய்லெட்டுக்கு போகலையா, ஒருத்தருக்கு டாய்லெட்டுக்கு போறதா இல்லையா, அதே பெரிய பாக்கியம். கிட்னி பேஷண்ட் சொல்லுவாங்க, பாருங்க அடிப்படையில் ஜெலி மாதிரி இப்படி இருக்கு, ஜெலி செட் பண்ண வச்ச ஜெலி மாதிரி வலிக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஒரே ஒரு தடவை துவா செய்யுங்க, ஒரே ஒரு தடவை 200 ml வாஷ்ரூம் டாய்லெட் போகும், போனா நீங்க சக்சஸ், அப்படி இல்லாட்டி அல்லடா. எத்தனையோ பேர் டாய்லெட்டுக்கு என்னென்ன வேலைலாம் செஞ்சு போன் எடுத்துக்கணும், போறது உழுக்கு இருந்து சுருட்டி மகன் அடிக்கிறது, அதாவது பாக்கியம், போறது ஒரு பாக்கியம். டாக்டர் ஆயிஸ் என்ற ஒரு டாக்டர் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு கைனகாலஜிஸ்ட், 70 நேரம் கொடுத்தாருனால சில இடத்துல பின் பாயிண்ட் பண்ணி சொல்லி போறோம், பெரிய டாக்டர். பொதுவாக எங்களுக்கு தெரியும், உள்ள கிடைச்சா அட்மிட் பண்ணக்கூடிய நேரத்தில் தாயை மட்டும் அட்மிட் பண்ணுவாங்க, டிஸ்சார்ஜ் பண்ண போக முதல்ல தாயை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, புள்ளி அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. விஓஜிசி அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, கை கால பிடிச்சி பார்ப்பாங்க, எல்லாம் ஓகே. அந்த விஓஜிஸ் பீடியாட்ரிஷியன் டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா வந்து புள்ளைய செக் பண்ணுவாங்க, புள்ளைய செக் பண்ணக்கூடிய நேரத்தில் கேட்பாங்க கேள்வி, புள்ள வருஷம் போச்சா போகல, 1-2 போச்சா இல்லையா, 1-2 போகலாட்டி பிரச்சனை. இங்கிலாந்துல நடந்த ஒரு சப்ஜெக்ட், அந்த ஒரு ராயல் ஃபேமிலி சல்லிக்கிறவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அந்த ரத்தம் பரம்பரா சுத்தமான ரத்தமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான், அவங்களோட பரம்பரால வந்தவங்க மட்டும் தான் என்ன செய்யலாம், அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஒரு தாய் புள்ளைய எடுத்து போட்டுட்டு டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு அம்மா என்ன நினைக்கிறாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு, ஏல ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய டாக்டர் அங்க போய் அவர் புக் எழுதி கேட்கிறாங்க, புள்ளைய டிஸ்சார்ஜ் பண்ண சொல்றாரு, ஏல புள்ளை இன்னும் வருஷம் போகல, ஃபுல் ஸ்கேன் எடுத்து பார்க்கறாங்க, புள்ளைக்கு ஒரு குறையும் இல்ல, புள்ளைக்கு யூரின் போகுது, ஸ்டூல் போகுது இல்ல, 2க்கு போகுது. பாடி செக்அப்ல ஃபுல்லா விளங்குது, புள்ள தின்றது டைஜஸ்ட் ஆகும், புள்ள குடிக்கிறது டைஜஸ்ட் ஆகி கழிவறையும் நீக்குது, பின்துவாரமும் நீக்குது, பின்துவாரத்துக்குள்ளால அந்த துவாரமும் நீக்குது. ஆனா அந்த கழிவு பேங்க்ல இருந்து பின்துவாரத்துக்கு போகக்கூடிய 2 இன்ச்சு பட்டை அல்லாஹ் அந்த புள்ளை கொடுக்கல. அந்த 2 இன்ச்சு பட்டையை இன்சர்ட் பண்ணி வேலை இல்லை, அந்த 2 இன்ச்சு பட்டை சென்சர். அல்லாஹ் சொல்றான், இது உடம்பு ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட், உலகமாய ஒரு சப்ஜெக்ட். அந்த 2 இன்ச்சு பட்டையை போட்டதுக்கு மட்டுமே இல்லை, அந்த 2 இன்ச்சு பட்டை தான் பிரெயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது, இப்போ இதுக்கு மேல தாக்கல, உடனே ஒரு வாஷ்ரூம் உடனே போய் இதுக்கு அங்கிட்டு லீக் ஆகிருக்கு. அந்த தாய் கேட்கிறான், இது எவ்வளவு காலத்துக்கு முட்டை புள்ள எப்படி மவுத்து மட்டும் புள்ள வருது சொல்றாங்க. வயிற்றுக்கிட்ட ஒரு பட்ச் ஒன்று போட்டு ஒரு பேக் ஒன்று இன்சர்ட் பண்றான். ஒவ்வொரு தடவையும் அவருக்கு வாஷ்ரூம் போச்சான்னு தெரியாது, தூக்கி தூக்கி பார்க்கணும், கல்யாணம் ஆண்டையும் பார்க்கணும், ஒரு கல்யாணத்துக்கு போறாண்டையும் பார்க்கணும், மஸ்ஜிதுக்கு வர போறையும் பார்க்கணும். அப்படி கிட்ட ஒருத்தர் இருந்தா நாங்க அவர்கிட்ட எய்கிறதும் இல்லை.
கடைசி அல்லாஹ்க்கு நான் எப்ப நன்றி செலுத்தினேன்? டாய்லெட் போயிட்டு வந்ததா? டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு போறோம், அல்ஹம்துலில்லாஹ் கழிவாக சரியா போச்சு. ஒரு காலம் வரும் எங்களை அசுத்தங்களை சுத்தம் படுத்தேனாம கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். கண்டதான் இதுக்கு நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். டாய்லெட் போகுதா என்று போகுதா பெரிய ஞாபகங்களுக்கு டாய்லெட் போயிட்டு வந்துட்டார், உது எடுத்துட்டு வந்து தப்பீரை கிட்டுவா. என்ன ஓதுரை? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யாழ்லா எல்லாம் பூர்ணம் உனக்கு யாழ்லா. தொழிலுடைய பாக்கி தந்திக்கிறீங்க. இன்னைக்கு என்ன நாள்? சும்மா நாள். என்ன இந்த சும்மா வந்தாலே பள்ளி போகணும். பாக்கியம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் போலும் எனக்கு தந்திக்கிறீங்க. பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டாரு, தொழுதுட்டாரு. தொழுது எல்லாம் முடிஞ்சதுக்கு கூட சாப்பிடுறாரு. சாப்பிட முடிஞ்ச போறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அகாமனா வஸகானா. அல்லாஹ் சாப்பாடு தந்தீங்க, அதுக்கே எல்லாம் பொறுமையா. ஒரு மஸ்ஜிதுக்கு ஓபனிக்கு போயிருந்தோம், நேரம் எனக்கு கொடுக்காதனால அவசரமாக பேசுறேன். ஒரு மஸ்ஜித் ஓபனிங் கொண்டு போயிட்டு இருந்தோம், சாப்பாடு வச்சிருந்தாங்க, சபா ப்ரோக்ராம் செஞ்சாங்க. சாப்பாடு முடிஞ்சதோட சாவன உட்காந்து சாப்பிட்டாங்க. அதில் ஒரு சகோதரர் இருக்கக்கூடிய எலும்புகளை என்ன செஞ்சார், ஒரு ஷாப்பிங் பேக் எடுத்து எல்லாத்தையும் போட்டார். இப்போ இன்னொருத்தர் கண்ணை காட்டினா பாருங்க, பார்த்துட்டு முடிஞ்ச போட கேட்டுருந்தோம். என்ன தெரியுது? எங்களே பார்த்தா நாங்கள் அப்படி சேர்த்து நூறு சாதிக்கு பூனைக்கு நாயி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட வீட்டில் 4 பொம்மல் வழி இருக்கிறாங்க. இந்த எலும்புகளில் போன பேருக்கு சூப் செஞ்சு கொடுப்பார். நாங்கள் சப்பி துப்பி போட்டதை எத்தனையோ குடும்பம் அதை எடுத்து சாப்பிடுறோம். அதாவது வலி இல்லை, வலி ஈக்கிறது இல்லை. ஹாலாத் இப்படித்தான் நீக்கிறோம். ஒருத்தருடைய மூட்டுல 3 நாள் சிஎம்சியோட எங்க ரூட்டுக்கு வரதாண்டி 3 நாளாவது ஃப்ரிட்ஜ் நாள் அவ்வளோ சாப்பாடு வீட்டுல ஆக்கி வச்சாச்சு. திங்கிறதுக்கு மூடி இல்லையாம வீட்டுல சாப்பாடு வீசியாச்சு. கொஞ்சம் 6 பேட்டி கிடைக்கல, 6 பேட்டி கிடைச்சி தூக்கி வீச்சு. வெள்ளத்துக்கு அடிப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறான். அவருக்கு இன்னும் வெள்ளம் கிடைக்கும், ஒரு ஊத்து சாப்பாடு கிடைக்கிறது இல்ல. ஒருத்தர் கேட்க போல சொன்னாரு, மீட் பால்ஸ் சோயா மீட்டும் முட்டையில் தான் கிடைச்சிச்சு, அதுவும் நாய் தான் கிடைச்சிச்சு. அதுவும் இல்லாட்டி அந்த கலாயத்தும் இல்லை, அதனால தின்னு கொண்டிருக்கிறோம். சாப்பாட்டுக்கு இன்னைக்கு ஒரு கண்ணியம் இல்லை. எதில் எடுத்தாலும் எங்களுடைய சமூகம் சாப்பாட்டு முக்கியத்துவம். அதுல சாப்பாடு, இதுல சாப்பாடு, கத்னாலும் சாப்பாடு, குர்பானியும் சாப்பாடு, அகீகாலையும் சாப்பாடு, மௌத்தானாலும் சாப்பாடு, எல்லாத்துக்கும் சாப்பாடு. சாப்பாடு வீசுறதுல நாங்க 100 சவான் 150 சவான் 100 பேர் இன்னைக்கு கூப்பிடுறாங்க. 35 சவான் பேலன்ஸ் வீசுறது. சில சாப்பாடு போக்குற ஒன்றும் தேவையில்லை. இந்த ஏரியா விட்டு போடுங்க, கொழும்ப சுத்தி வர ரவுண்ட் பேசுவா சாப்பாடு ஊடு இல்லாதவங்க. அது இந்த ஓட்ட ஊட்டதான் இந்த 3% தான் ஊடு போகுது. மாஷா அல்லாஹ், நல்ல சம்பாதி, நல்ல உஜாரா. ஆனா அதே ஹாஜி பேத்து பாருங்க, கோல்ட் ரோட்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கடையை போட்டோம், ஒரு காட்டோட போட்டு பண்ணுவோம். ஏன் நீங்க 3 வீல் நாங்க ஓட்டுறோம், ராவையில நாங்க அந்த 3 வீல்ல சீட் எடுத்து விட்டு போறோம். ராவ 3 மணி பேசி பாருங்க, அரசு கொண்டு போய் தூக்கி கொண்டிருப்பான். ஊடி இல்ல, எங்களுக்கு எல்லாம் நீக்குது. கேட்டா குழப்பம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கணும். ஒருத்தர் வெளியே போயிட்டார், வெளியே போயிட்டு டிசேபிள் ஒருத்தரை பார்க்கிறார், கை கால் இல்லாத, கால் இல்லாத ஒருத்தரை பார்க்கிறார். அவரை பார்த்து அவரோட கூட்டிய துவா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி. அல்லாஹ் எல்லாம் பூர்ண உனக்கு அல்லாஹ் நல்ல ஆரோக்கியம் தந்திருக்கிறீங்க, சக்தி வாய்ப்பு. ஒரு லெட்டர் வருது ஒரு ஃபெடரேஷனுக்கு, மாற்று மதம் சேர்ந்த ஒரு பெண், அண்ணா எனக்கு வலது கால் இல்லைன்னா முட்டோட இல்லை கால், நான் பிளாஸ்டிக் அந்த கால் சிலவங்களை பண்ணிப்பீங்க வந்து உட்கார்ந்து அந்த பிளாஸ்டிக் காலை முட்டோட போடுவாங்க. அது போட்டாங்கன்னா எங்க முட்டு கோம்பியா வைக்கிறதுனா பிளாஸ்டிக் பட்டு பட்டு கோம்பியா இருக்கு. உங்களோட பள்ளிவாசலுக்கு சிலிக்கன் கால் கொடுக்குறீங்கன்னா 450 கிராம், நான் போட்டிக்கிற 12 கிலோ பாரம்னா
சிலிண்டர் வந்து தூக்கிட்டு போற பால். இந்த கால் ஒரு சிலிண்டரை தூக்கிட்டு போற பாலம். உங்களோட பள்ளிவாசல 450 கிராம் கொடுக்குறாங்கன்னா எனக்கு ஒரு கால் தரையுமா ஒரு பள்ளிவாசல். நாங்க என்ன கம்ப்ளைண்ட், போன வருஷம் எடுத்த அதே செருப்பல் தான் ஆச்சு என்ற புள்ள முத்து பண்ணிக்கிறார். போன வருஷம் என்ற புள்ள பேக் வாங்கி போன வருஷம் வாங்கி கொடுத்தது. 5 வருஷம் அதே ஷூவை தான் நான் உடுத்து பண்ணிக்கிறாங்க. பாருங்க நிலைமை, கஷ்டப்பட்டும் நீக்கிறோம் ஹாஜி. ஹாஜி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் ஹாஜி. ஹாஜி இந்த நாட்டுல ஹாஜி 20,000 பேர் இருக்கலாம். ஹாஜி கால் இல்ல. கடைசியா இந்த காலுக்கு எப்ப அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சேன் நான். இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். வீணடிச்சு கொண்டிருக்கிறான் உடம்ப, வீணடிச்சு கொண்டிருக்கிறான். பதவிச்சு கொடுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் கைக்கு கை. அதே 3 சகோதரன் வச்சுக்கோங்க, 3 பேர் நல்ல பாவனை உள்ளோம். அதுல ஒருத்தருக்கு இம்யூனிட்டி ஃபைட் பண்றவங்க இல்ல. யங்ஸ்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க படிச்சவங்க, டாக்டர்ஸ் மாதிரி பண்ணிக்கிறாங்க. வந்து அவங்கள வச்சு ப்ரோக்ராம் செய்யுங்க. சிலவோட இம்யூனிட்டி சரியா ஃபைட் பண்ணாது. அந்த இம்யூனிட்டி குறைஞ்சவங்க அவங்க உடனே they fall into sickness. பொறாமைப்பார், கட்டில இருப்பார் படுத்து கொண்டு, வாயில பொங்கலம் வந்து இந்த பழகி கொடுத்தவங்க வந்து பார்த்தான். நாங்களும் அடிச்சவங்க தான், ஆனா இவன் ஓவரா அடிச்சாங்க. அந்த இடத்துல கைவிட்டு போவான். ரேசிங் போட்டு அடிக்கிற ஒரு கிழமைக்கு 4,500 ரூபாய் ஒரு பெஞ்ச் வாங்குறதுக்கு. என்ன பேசுறேன்னு சிலவங்களுக்கு விளங்கும். ஒரு பெஞ்ச் வாங்க 4,500 ரூபாய். எல்லாம் ரேசிங் போட்டு வாங்குறது. ஒரு யோக தாண்டி அளவுக்கு வராது. எத்தனையோ பேர்த்த கலாயத்தாங்கள் உங்களுக்கு அப்படி ஏதாதா? இந்த 4,500 ரூபாய் பணம் வைத்து சாமன மங்கலத்தை நூற்று வைத்துக் கொடுங்க. அவங்க உங்களுக்கு வாசி எப்பயும் ஒரு நாள் நாம மூத்தாவதான் போறோம். அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல. கடைசி கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினால வியாழன்னு பார்க்கற இல்ல, வெள்ளி என்று பார்க்கற இல்ல, சனி என்று பார்க்கற இல்ல, எல்லா நாளும் மிதங்கிட்டு தான் இருக்குது. இந்த உடம்பு அல்லாஹ் தந்திருக்கிறான், ஷுக்ர் செய்யணும். கை கால தந்திருக்கிறான், அல்லாஹ் ஷுக்ர் செய்யணும். கண்ணியமானவர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வியாழக்கிழமைகள் ஆமனாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுது. கியாமத் நாள்ல என்னைய சந்திச்சிட்டாரு. கூப்பிடு கேட்பாரு, என்ன தூரம் எங்களுக்கு செஞ்சிக்கிறீங்க? அவனுக்கு கேட்காத துவாவை உங்களுக்கு வச்சிருந்தேன். நீங்க என்னெல்லாம் சுருட்டி வித்திக்கிறீங்க, சுருட்டி திண்டிக்கிறீங்க. சரி, இது நீங்க சரி துணியால சரி பாப்போம். சிகரெட் எடுத்து பார்த்தா 126 100 ரூபாய் வைங்க. கலாஸ். ஒரு நாளைக்கு 10 சர்வசாதாரண போகும். ஒரு நாளைக்கு 30, அதாவது மாசத்துக்கு 30,000. 10 மாசத்துக்கு 3 லட்சம். ஒரு 3 செஞ்சு ஒரு வருஷம் சிகரெட்டுக்கு செலவழிக்கிற சல்லிய ஒதுக்கி 10 வருஷத்துக்கு ஒரு கார் லோனோடு 20 வருஷம் ஒட்டு ஓடுங்க, நல்ல உள்விடுவாங்க. கண்ணியமானவர்களே, இன்னும் கூட பேசணும்னா முதல்ல அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ் சொல்றான், யார் ஒரு மனிதன் ஷுக்ர் செய்வாங்களோ அதனால மாஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 சிகரெட் குடிக்கிறார், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யலாம். இது இல்ல, நல்ல விஷயத்துக்கு செய்வோம். ஒருத்தர் நல்ல சம்பாதிக்கிறார், அராத்துக்கு போய் செலவழிச்சா அதுல ஈகிற வருமானமும் கூட்டி வரும். நல்ல விலைக்கு போங்க. நாங்க ஹலாலா அல்லாஹ்வுக்கு தொழிலோடு தந்திருக்கிறானா அதை நாங்க ஹராமா செலவழிச்சா முதல்ல அல்லாஹ் அந்த வரக்கூடிய பாபை கூட்டிடுவான், வரக்கூடிய இடத்தை கூட்டிடுவான். இறக்கமானவன் தானே, இவனுக்கு இது கொடுத்தா தானே விட்டு போகும். வேலையில தூக்கியாச்சு, தொழில் சரியா இல்ல, அங்கிட்டால இங்கிட்டால கையை மாத்தி ஒன்று விளங்குது. ஒருத்தருக்கு விளங்குதா அவரும் சுக்குர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாக்கியம் தந்தீங்க. எங்கட வேலை எங்கட கண்ணுக்கு தெரியுதா? யாரும் ஒதுக்கவா? நம்ம கிட்ட போய் உட்கார்ந்து பேசுங்க, துவா செய்வோம், அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் கேட்போம். பாவம் சில சகோதரர் சில தாய்மார்கள் விஷயம் சரி மோசம், சரியான விதமான மோசம். இது மிம்பர் மேடையில வந்து அவர்கிட்ட இவர்கிட்ட பத்தி பேசுறது இல்ல, கவலையோட பேசுறது. நான் சொல்றது உங்களுக்கு பிரச்சனையோடு இருக்குதா? உங்களோட குடும்பத்துல ஒத்தலாக என்ன நினைச்சுக்கோ. அப்படி இல்லையா? இல்ல உங்களை எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் வெளிக்கு ஆச்சு, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளை ஆளு ஆச்சு, என்ன வழக்கத்தவங்க நினைச்சுக்கோங்க. டிவோர்ஸ் பண்ணி அவருக்கு வெளியில போய் சம்பாதிச்சு கொள்ள
கோபத்துக்கு நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் டிவோர்ஸ் ஆகுங்க, எத்தனையோ அந்த பிள்ளைகளுக்கு நீங்க பேரண்ட்ஸ் அவரை தாய் அடிச்சு போய்த்தான் உனக்கு எங்க வாழ்ந்துட்டாங்க பிள்ளைகளை நீயே வளர்த்துக்கோ. என்ன மார்க்கம்? அவர் இன்னொருத்தர் முடிச்சாலும் உங்களோட ரெஸ்பான்சிபிள் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க செலவழிக்கிறது. இன்னைக்கு எங்க சமூகம் அப்படித்தான் மாறிக்குது. கொமர் காரியம் என்று இஸ்லாத்துல கொமர் காரியம் இருக்குது. ஷரியத்துல எங்கேயும் கொமர் காரியம் இல்ல. நாம அதை மாத்திக்கிறோம். இளந்தாரி காரியம் என்று சொன்னா அவங்களுக்கு இருக்கு குத்துமே கொடையுமே. அதனால பொம்பளைல பேரை போட்டு கொமர் காரியம் இருக்குது. அவட பாட்டுல பத்தினி தனமா இந்த போதும் ஒரு பெண், மற்றதெல்லாம் ஆம்பளை தான் செய்யணும். மற்றதெல்லாம் ஆம்பளை தான் செய்யணும். சவணி மாம்பழம் சல்லியதாங்க அதை செய்யணும். இல்ல விட்டு பேசிடுவோம். இது இன்னும் வாழ்க்கை ஆண்கள் தான் வைக்கிறோம். கேட்டா சொல்லுவோம் எங்களோட விட்டு வருவாங்க. அது விட்டு வர தேவையில்ல, வாங்க சரியா சம்பாதிப்போம், சமூகமா சேர்ந்து சம்பாதிப்போம். எங்களை நீயத்தை வச்சுக்கோங்க. இந்த ரெசல்யூஷன் இந்த வருஷம் கடைசியில நாங்க நீயத்தை வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் 2 மில்லியனுக்கு மேல ஜகாத் கொடுப்போம். எங்களோட மாளிகாவை தேடி அளிக்கக்கூடிய அத்தனை பேரும் 2 மில்லியன் 20 லட்சத்துக்கு ஜகாத் கொடுப்போம். 20 லட்சத்துக்கு எங்க ஆச்சு அப்படி நிற்க வேண்டியதுதான். நல்லா சம்பாதிப்போம், நல்லா கொடுப்போம், நல்லா வாழ்வோம். மற்ற மக்களை சிரிச்சு கொண்டு ஏனென்றா இங்க ஈக்கிறவங்க உள்ளங்க பொதுவாக நல்ல இறக்கமானவங்களை தான் போட்டிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடம் மாதிரி பாக்குறவங்க போவோம். அந்த கொஞ்சம் அப்படி சக்தியா இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் உள்ளம் சாஃப்ட் இறக்கமானவங்க. அல்லாஹ் ஒரு பாசிபிள் வே வச்சிருக்கிறான். எனக்கு ஒரு பேச்சு திறமை அல்லா தந்திருக்கான். அதுக்கு ஒரு ஹிக்மத் இருக்கு. ஒருத்தரை பார்த்தா அல்லாஹ்க்கு ஒரு ஒத்தன் நலவை பார்த்தா அவன் அந்த நலவுக்கு பின்னாடி நிறைய ஹிக்மத் இருக்கிறான். அதனால தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த வருஷத்தோடே சில விஷயங்கள் விட்டுடும். அது முஹர்ரம்ல தான் அதெல்லாம் பொறுங்கி பார்ப்போம். முஹர்ரமா இந்த ரஜபா ஷாபானா ரமலானா ஜனவரியா டிசம்பரா போயிடும். இந்த 2025 எல்லா பாவங்களையும் விட்டுட்டு யார ஏழுமான நலவை செய்வோம். உடம்பை பார்த்து கொள்வோம், உடலுக்கு ஆரோக்கியம் உள்ள விஷயத்தை கொடுப்போம். எதை கேட்ட மாதிரி மூன்று முக்கியமாக சொல்லாமல் சேர்ந்து வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மான் இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நிறைய நியமத்தை தந்திருக்கிறாய். யா அல்லாஹ் இந்த நியமத்தை பறிச்சிடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் தந்திக்கிற நியமத்தை அதிகரிச்சு தருவாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ்வோட பாதையில செலவழிக்கிற மக்களாக மாதிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எப்படி உனக்கிட்டே உதவிவான், எப்படி உனக்கிட்டே தொழுறமோ உனக்கிட்டே உதவி எடுக்கிற மக்களாக எங்களை மாதிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க பரம்பரால யாரையும் கையேந்திர நிகழ்ச்சிடாதே. யா அல்லாஹ் எல்லாமே கொடுக்கிற மக்களாக மாதிரியா அல்லாஹ். இந்த ஹலாலான தொழிலை தந்திரியா அல்லாஹ். எல்லாம் கெட்ட பழக்கம் இருக்கிறியா அல்லாஹ், அசிங்கமான பழக்கம் கழிக்கிறியா அதை விடோன்னு தானியா அல்லாஹ். ஏதோ ஒரு விஷயம் தடுக்குறியா அல்லாஹ், அதை நாங்க சொல்லிதான் நீங்க போன வேண்டிய எந்த அவசியமும் இல்லையா அல்லாஹ். என்ற பிரச்சனை என்னென்ன உனக்கு தெரியுங்க அல்லாஹ். எதிரையோ மாட்டிக்கொண்டிருக்கிறோம், எதிரையோ சிக்கிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் அத்தனை பிரச்சனையும் தூக்கி இருப்பாயா. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.